வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மல்லூர்ல இருக்கிற ஸ்ரீ ரங்கா டிவிஎஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு எதுக்காக டிவிஎஸ் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம டிவிஎஸ் ஷோரூம் உள்ள போயிட்டு டிவிஎஸ்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே போல டிவிஎஸ் ப்ராடக்ட்ஸ்ல என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, அதே போல அது வாங்கணும்னா ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோ தேவைப்படுது, குறைந்த முன்பணம் எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இன்னைக்கு ஸ்ரீ ரங்கா டிவிஎஸ் உள்ள போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க சேலம் லொக்காலிட்டியில் இருக்கீங்க, உங்களுக்கு டிவிஎஸ் சம்பந்தப்பட்ட வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, புக்கிங், டெஸ்ட் டிரைவ் எது தேவைப்பட்டாலும் நீங்க ரங்கா டிவிஎஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் ஸ்கிரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம டிவிஎஸ் ஷோரூம்குள்ள போயிட்டு என்னென்ன பைக் மாடல்ஸ் வச்சிருக்காங்க, என்னென்ன ஸ்கூட்டர் மாடல்ஸ் வச்சிருக்காங்கன்ற எல்லா டீடைலையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். ஹலோ சார், வெல்கம் சார். உங்கள் நேம் சார்? ராகுல் சார். நீங்கள் இங்கே ரங்கா டிவிஎஸ்ல என்ன ஒர்க்? நான் தான் இங்கே மேனேஜிங் டைரக்டருங்க. ஓகே சார். இப்போ டிவிஎஸ்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். கண்டிப்பாக பார்க்கலாம் சார், வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் ரங்கா டிவிஎஸை பற்றி சொல்லுங்கள் சார். சார், நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் 31 இயர்ஸாக நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. இந்த டீலர்ஷிப் 31 இயர்ஸாக இருக்குங்க சார். சார் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ரொம்ப ஜாஸ்திங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 1994 நாங்கள் இந்த டீலர்ஷிப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 31 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 32 இயர்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோங்க சார். இன்னைக்கு 32 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாங்க சார். இப்போ டிவிஎஸ்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வியூவர்ஸ்க்கு நம்ம காமிச்சோன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாங்க சார், அதுக்கு நான் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க சார். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக்காக மொப்பெட் வெஹிக்கிள் இருக்குங்க சார். ஸ்கூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஜூபிட்டர் 110, 125, என்டார்க்கு அந்த மாதிரி நம்மளுக்கு இது இருக்குது. ஸோ மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டு, ஸ்டார் சிட்டி, ரேடியான், ரைடர், அப்பாச்சி, ரோனியன் அந்த மாதிரி இருக்குது. இவி வெஹிக்கிள்ஸும் அதே மாதிரி நம்மளுக்கு இருக்குங்க சார். நம்மளுக்கு அது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம மேனேஜர் ரமேஷ் கிருஷ்ணன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேங்க சார். அவர் உங்களுக்கு வெஹிக்கிள் எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சார். இவர் தான் நம்மளோட ஸ்டாஃப் ரமேஷ் கிருஷ்ணன். இவர் சேல்ஸ் மேனேஜராக இங்கே இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த மாடல்ஸ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இதெல்லாமே நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாருங்க சார். சார், இப்போ டிவிஎஸை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் லெவலில் என்னென்ன பைக்ஸ் இருக்குங்க சார்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக் தான் ஸ்டார்டிங் மாடல் இருக்கும் சார். அதுக்கப்புறம் ஒரு எண்டுக்கு பார்க்கலாம் சார். ஸ்போர்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க சார். சார், இப்போ ஸ்போர்ட்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது சார்? ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் சார். சார் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னு எடுத்திங்கன்னா முதல்ல ஃபேமிலிக்கு வந்து மைலேஜ் முதல்ல இம்பார்ட்டன்ட் சார். இந்த பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி அலாய்வில் கொடுத்துருக்காங்க. மெயினாக அலாய்வில் தான். அலாய்வில் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் போது பஞ்சர் ஒரு ஆச்சுன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா போயிட்டு பஞ்சர் கடையில் ரீச் ஆகிற வரைக்கும் ஓட்டலாம். பட் நம்மளுக்கு டியூப்லெஸ் கொடுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டார்டிங் ரேஞ்சில் நம்ம டியூப்லெஸ் டயர் தான். இதுக்கு முன்னாடி டயர் தான் இருந்தது. இதில் டியூப் இருக்கும். இப்போ இப்படி போட்டு நமக்கு அளவில் கொடுத்துருக்காங்க. லைஃப் பார்த்தீங்கன்னா அளவில் உங்களுக்கு வந்தீங்கன்னா லைஃப் வரும். லைட்டு இதெல்லாம் ஹாலஜன் தான். சார், இப்போ நம்மளுக்கு இதில் ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ? 10 லிட்டருங்க சார். 10 லிட்டர்ஸ். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 to 80 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வரும் சார். கஸ்டமர் ஃபீட்பேக்லாம் வந்துருக்குங்க? வந்துருக்குங்க சார். கண்டிப்பாக சொல்கிறேன் சார். 75லேருந்து கண்டிப்பாக 80 வரைக்கும் கண்டிப்பாக மைலேஜ் வரும். ஸ்போர்ட்டுங்கும் போது ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது BS4 இருக்கும்போது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 90 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா BS6 சார், நியூ மாடல். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாடல் போட்டுருக்காங்க. ஓகே சார். இப்போ என்ஜினோடைய சிசி, கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 175 mm வருங்க சார். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் ஏற்றி இறக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அந்த ஏற்றி ஒரு மோதாத அளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க சார். சார், என்ஜினோடைய சிசி எவ்வளோ சார்? சார் 110 cc சார். 110 cc. ஆமாங்க சார். ஓகே சார். இப்போ இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம ஆன் ரோடுன்னு பார்க்குறப்ப எவ்வளோ வருதுங்க சார்? ஆண்ட்ராய்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 78,000 82,000 வரைக்கும் இருக்குங்க சார். 82,000 வரைக்கும் இருக்கு. இப்போ அந்த ஸ்டார்டிங் வேரியண்ட்டுக்கும் நீங்கள் சொல்கிற அந்த டாப் வேரியண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் சார்? பேசிக் மேலே தான் நான் ஸ்டிக்கர் வந்துருக்கு சார். அடுத்துக்கு போது உங்களுக்கு கலரு ஸ்டிக்கரிங் வருங்க சார். அதுதான் பேசிக். அந்த இது ஸ்டிக்கரிங்காக நம்ம கூடுதல் ப்ரைஸ் கூடுதல் வருங்க. ஓகே சார். இப்போ இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு மினிமம் டவுன் பேமெண்ட் கஸ்டமர் கொடுத்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எவ்வளோ கொடுத்தா இதுக்கு எடுத்து கொடுக்கும் சார்? நல்ல சிவில் ஸ்கோர் நல்ல சிவில் ஸ்கோர் இருந்தால் 5,000 சார். 5,000. ஆமாம் சார். 5,000 இருந்தாலே நம்மளால் ஸ்போர்ட் எடுத்துக்கலாம் சார். ஓகே சார். சார், இப்போ இந்த வெஹிக்கிள் யார் எந்த மாதிரியான பீப்புள்ஸுக்கு செட் ஆகும் சார்? ப்ளஸ் ஃபேமிலி பைக்கிங் செட் ஆகும் சார். ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக 3 பேர் உட்காந்து தாராளமாக போகலாம். மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தான் சொன்னீங்களேன் 75 கன்ஃபார்மும் தரும். அதே பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 130 kg தான். அதனால மைலேஜ் கூடுதலாக தரும் சார். வெயிட்டும்
கஸ்டமருக்கு கம்ப்யூட்டர் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லா கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் சார். எல்லாரும் ஒருத்தர் வெயிட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கஸ்டமர்களுக்கு. இப்போ இது கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்க்குறப்ப நம்ம இது வந்து நான் ஸ்டிக்கில் பார்த்தா ரெட்டு, பிளாக்கு, சார்லி ப்ளூ கலர் ஒன்று இருக்குது. அதே மாதிரி கிரே கலரும் மிக்ஸாக இருக்குது. வந்து 5 கலர் அவைலபிள் இருக்குது சார். சார் இவ்வளோ நேரம் வந்து நம்ம டிவிஎஸ்ல ஸ்போர்ட் மாடல் பற்றி. ஆமாம் சார். இப்போ ஸ்போர்ட் மாடலுக்கு அடுத்தபடியாக எந்த மாடல் தான் ரேடியன் பார்க்கலாம் சார். ரேடியன் நம்மளுக்கு அது இருக்கு சார். ஆமாம் சார். சார் இப்போ நம்ம கூட ரேடியன் பைக் ஓகே சார். இந்த ரேடியன் பைக்கை பற்றி சொல்லுங்கள் சார். இது பார்த்தீங்கன்னா இதுவும் டியூப்லெஸ் டயர் அலாவில் தாங்க சார். இது ஆலஜனேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி டயரும் டியூப்லெஸ் டயர் இருக்கும். ரெண்டுமே டியூப் டயர் தாங்க சார். அதே மாதிரி ஆலஜனேட்டில் நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பைக் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட அட்வான்ஸ் சீட்டிங் மாடல் சார். இப்போ வந்து சீட்டிங் பார்த்தீங்கன்னா லென்த் சீட்டிங் சிங்கிள் சீட்டே கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பைக் மாதிரி ஒரு தாராளமாக ஒரு 4 பேர் 3 பேர் உட்காரத்துக்கு ஃபேமிலியாக உட்காந்துக்கலாம். ஒரு 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு முன்னாடி 2 பேர் முன்னாடி ஒருத்தர் வச்சுட்டு மொத்தம் 4 பேர் போல தாராளமாக நாங்கள் சீட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலுங்க சார். சீட் நல்லா அகலமாக இருக்குது. அடுத்த மாடலுங்க சார். ரேடியன் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது அங்கே ஒரு கேரியரும் கொடுத்துருக்காங்க. கேன்லாம் கேர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்க்குறப்ப இது எவ்வளோ மைலேஜ் வந்து 65 to 70 வரைக்கும் மைலேஜ் வருங்க சார். ஓகே. இப்போ இதற்கு இருக்க 110 சிசி சார். ஆமாம் சார். இது வந்து எத்தனை சிசி? இது 110 சிசி தான் சார். இது 110 சிசி தான் சார். பிக்கப் அதோட வந்து பவர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப்புங்க கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். இது சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புல்லட் சவுண்டு ஈக்குவலாக இருக்கும் மாதிரி இருக்கும் சார். சவுண்டு வந்து வேரியேஷன் இருக்கும் சார். இது கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ சார்? 10 லிட்டர் சார். 10 லிட்டர். இது போக இதில் வந்து வேரியன்ஸ் இருக்கா சார்? ஆமாம் வேரியன்ஸ் இருக்குங்க சார். இது வந்து அனலாக் மீட்டருங்க சார். இது பேசிக் வேரியன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ எவ்வளோ லிட்டரு எவ்வளோ ஃபியூல் சொல்லி அதிலே மென்ஷன் ஆயிருங்க சார். எவ்வளோ லிட்டர் அடிக்கிறோம் அப்படிங்கிறது மீட்டரில் காட்டிடும். டைம் நோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபீச்சர் இருக்குது. சார்ஜ் கேபிள் அதில் வந்துடும் சார். இன்புல்ட்டாக வந்துடும். அடுத்து வந்து டிஜிட்டல் மீட்டர்லேயே டிஸ்க் ஒன்று வேரியன்ட் இருக்குது சார். மொத்தம் 3 வேரியன்ட் ரேடியன் ஒன்றில் இருக்குது சார். இப்போ ஆண்ட்ராய்டுன்னு பார்க்குறப்ப இந்த ஸ்டார்டிங் வேரியன்ட்லேருந்து டாப் வேரியன்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது சார்? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா பிளாக் எடிஷன் ஒரு வேரியன்ட் இருக்குது. அதாவது ஸ்டார்டிங் பிளாக் எடிஷன் இருக்குது. இது வந்து வேறு பேசிக் மாடல். இதுக்கு முன்னாடி இருக்கிற மாடல் பேசிக் வந்து ஸ்டார்டிங் வந்து பிளாக் எடிஷன் தான். இப்போ இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு பிளாக் எடிஷன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க சார். ஆமாம் சார். இப்போ அது ஒரு மினிமம் டவுன் பேமெண்ட் கட்டணும்னா நான் எவ்வளோ கட்டி எடுத்துக்கணும் சார்? 5000. சிவில் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா 750 700 750 வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5000 கட்டினா பண்ணி தாராளம் பண்ணிக்கலாம் சார். சார் இப்போ ரேடியன் பார்க்குறப்ப நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் சார்? பிளாக்ங்க சார், கிரே கலரு, பர்பிள் கலர், ஸ்டார்லி ப்ளூ கலர் 4 கலர் அவைலபிள் சார். இப்போ ரெட் கலர்லேயே நம்ம பார்த்த மாதிரி இருக்குது ரேடியன். அதுங்க சார்? அது பார்த்தீங்கன்னா டூல் டோன் கலர் சொல்லிட்டு அடுத்த போல கலர் சார். அது டிஜிட்டல் மீட்டர் வந்துடும். அது டூல் டோன் பார்த்தா டூல் டோனில் பிளாக் கீழே வரும், மேலே வந்து ரெட் வரும் சார். அதான் டூல் டோன் கலர்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டூல் டோன் கலர் பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்குது சார். ரெட்டு ப்ளூ இருக்குது சார். ப்ளூ இருக்குது. அதில் பிளாக்கும் வந்துருங்க சார். மொத்தம் 3 கலர் அவைலபிள் இருக்குது சார். ஓகே சார். இவ்வளோ நம்ம ரேடியான் பார்த்தோம் சார். ஆமாம் சார். ரேடியானுக்கு அடுத்தபடியாக என்ன மாடல் இருக்குது? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரைடருங்க சார். அது 125 கொஞ்சம் அது வந்து ஸ்போர்ட் பைக் மாதிரி லுக் வைஸ் இருக்கும் சார். அது பார்க்கலாம் சார். சரி, இப்போ நம்ம கூட ரைடர் 125 பைக் இருக்கு. ஆமாங்க சார். இந்த பைக்கை பற்றி சொல்லுங்கள் சார். இதில் பார்த்தீங்கன்னா ரைடர் 125 நம்ம வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 5 வேரியன்ட் இருக்குது சார். அதில் இருக்கிற ஒரு வேரியன்ட்ல பேர் தான் இது வந்து டிஎஃப்டி மாடல் சார். பார்க்கலாங்க சார். ஓகே சார். டிஎஃப்டினா எப்படிங்க சார்? இந்த முன்னாடி இருக்க ஸ்க்ரீன் ரிவர்ஸ் எல்இடி டிஸ்பிளே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது இருந்தால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள வந்து கருப்பாகவும் மேலே வந்து டிஸ்பிளே வந்து ஒயிட்டாகவும் தெரியுது. ரிவர்ஸ் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகே. அதே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க அவைலபிள் இருக்கும். டிஸ்க் கொடுத்துருக்கும் போது முன்னாடி வந்து ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் முதல்ல வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து என்ன பண்ணுறது அனிமேஸ்டிக் எல்இடி லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டியூப்லெஸ் டயர் தாங்க சார். அலாய் வீல் வந்துடும் உங்களுக்கு. முன்னாடி வந்து அலாய் வீல் போது ரெட் கலர் வீல் வரும். பேக் வந்து ரெட் பிளாக் தான் வரும் இந்த மாடலுக்கு. இதோட டேங்க்ஸ் ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 லிட்டரு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ கேட்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 55 to 65 கன்ஃபார்மாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கம்பெனி கிளைம் பண்ணுறது 55 to 60 தான் சார். இப்போ கலர்ஸ் பார்க்குறப்ப இதில் எத்தனை கலர்ஸ் இருக்குது? கலர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11 கலர் இருக்குது சார். அதில் பார்த்தீங்கன்னா பேசிக் பார்த்தீங்கன்னா பிளாக் ரெட் இருக்குது அவைலபிள் இருக்குது சார். டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆட் ஆகும். பிளாக் ரெட் ப்ளூ கலர் ஆட் ஆகிருக்கும் சார். அடுத்த மாடலில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்குவாட்னு ஒரு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வைஸ் வரும். பிளாக் பந்தர் சொல்லுவாங்க. சூப்பர் அந்த அனிமேட்டிங் மட்டும் மாறும் சார். ஒவ்வொரு ஸ்டிக்கருக்கு ஏற்ற மாதிரி மாறும். சூப்பர் ஸ்குவாட்ல ஒவ்வொரு ஸ்டிக்கர் இருக்கு சார். இப்போ இது வந்து டபுள் டிஸ்க் இருக்குங்க சார்? ஆமாம் சார். சிங்கிள் டிஸ்க் இருக்குங்க சார்? ஆமாம் சார், சிங்கிள் டிஸ்க். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரம் பிரேக் தான். அது வந்து பேசிக் பிரைஸ் ஸ்டார்டிங் பார்த்தா 1,03,000 ஸ்டார்ட் ஆகுது சார். இது பார்த்தீங்கன்னா டாப் மாடல் சார். 1,18,000 வரைக்கும் இருக்கும் அவ்வளோ.
ஸ்டார்டிங் ரேஞ்ச் எவ்வளோலேருந்து எவ்வளோ வரைக்கும் இருக்குங்க சார்? ஸோ 1,03,000 1,12,000 வரைக்கும் அவைலபிள் இருக்குது சார். ஓகே சார். இப்போ இந்த வெஹிக்கிள் வாங்கணும் ஒரு மினிமம் டவுன் பேமெண்ட் நம்ம கட்டணும் அப்படின்னா, ஆமாம் சார். ஒரு பேஸ் வேரியன்ட் எடுக்கிறோம்னா 2 ட்ரம்ஸ் ஆமாம் சார். எடுக்கிறோம்னா நம்ம எவ்வளோ கட்டி எடுக்க முடியும் சார்? அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 750 வரைக்கும் சிவில் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6,000 ஒரு 8,000 பண்ணிக்கலாம் சார். 6,000 8,000 பண்ணிக்கலாம். ரைடர் எடுத்துக்கலாம் சார். சரி சார். இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ரேடியல் பார்த்தா ஸ்போர்ட் பார்த்தோம். ஆமாம் சார். இப்போ ரைடர் 125 பார்த்துருக்கோம். ஆமாம் சார். இப்போ இதுக்கெல்லாம் வந்து வெயிட்டிங் பீரியட் எவ்வளோ நாள் சார்? இதில் வெயிட்டிங் பண்ணால் 1 வீக்லாம் எடுத்துக்கலாம் சார். 1 வீக்குள்ள நம்மளாம் ரைடர் ரெகுலர் எடுத்து இதுக்கு பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்தா அந்த 2 மாடலும் சார், அதுக்கு எவ்வளோ நாள் வெயிட்டிங் பீரியட்? அதெல்லாம் ஒரு 4 days எடுத்துக்கலாம். 4 days. சரிங்க சார். இந்த வெஹிக்கிள் வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் சார்? இதில் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மோடு இருக்குங்கன்னா, எக்கனாமிக் மோடு, பவர் மோடு. இந்த எக்கனாமிக் மோடில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50 60 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். ஏன்னா ஸ்போர்ட் மோடு பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸ்பீடு வந்து ஸ்போர்ட் மோடு, எக்கனாமிக் மோடு, பவர் மோடுன்னு இருக்கு. பவர் மோடில் போடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கே அது தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று என்னன்னா, சாவி ஆன் பண்ணிட்டு உங்கள் ஒரு டிராஃபிக் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஒரு இது 10 செகண்ட்ல ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அப்போ வந்து திரும்பி சுவிட்ச் போட தேவையில்ல, பிரேக் பிடிச்சி ஆக்சிலேட்டர் பிடிச்சி இந்த டிராக்டர் பேட் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கன்ஜெக்ஷனுக்காக அது கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் கனெக்டர் இருக்கு. ஸ்மார்ட் கனெக்டர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டா இன்கமிக்கல் வந்து பேசும்போது வந்து டிஸ்பிளேல தெரியும். சேவ் பண்ண நம்பர் இருந்தால் சேவ் பண்ணால் நேம் தெரியும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த நம்பர் வந்து இது விசிபிள் ஆகும். அது அடிஷனலாக வந்து ஒரு லாங் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு சார்ஜுக்கு வந்து நம்ம வந்து பவர் பேங்க் தேவையில்லை. இதில் வந்து இம்போல்ட்டா யூஸ்ஃபுல் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போட்டு நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சேஃப்டி கார்டு, இன்ஜின் சேஃப்டி கார்டு கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு. இதுல பாத்தீங்கன்னா சிவில் கட் சீட் இருக்கு. இது பேசிக் மாடல்ல சிங்கிள் சீட்டிங்கா வரும் இருக்கு. ஒரு வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை மாத்திக்கலாம் சார். சரி சார். இவ்வளவு நாள் நம்ம ரைடர் 125 பத்தி பார்த்தோம். ஆமா சார். இதுக்கு அடுத்தபடியா நம்ம எந்த மாடல்? அடுத்த மாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக்ல பாத்தீங்கன்னா அப்பாச்சி ஸ்டார்டிங் இருக்கு சார். 160 இருந்து ஸ்டார்ட் ஆகும். சார் இப்போ நம்ம கூட அப்பாச்சி 160 ஆமா சார். இதை பத்தி சொல்லுங்க. அப்பாச்சின்னு எடுத்தீங்கன்னா பிரீமியம் பைக் தான் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் பைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்கு. 2V இருக்கு, 4Vன்னு ஒன்று இருக்கு சார். அதில் 2V மாடலில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மகிட்ட இருக்கிறது ஆனிவர்ஸ் எடிஷன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் எடிஷன், டிஸ்க்கு, அப்போ அந்த மொத்தம் 3 வேரியன்ட் இருக்கு சார் இதுலயே. அதில் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கிறது இந்த ஆனிவர்ஸ் எடிஷன். இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம் சார். ஓகே சார். இப்போ இதில் ஃப்ரண்ட் அப்பியரன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குங்க சார்? நாங்கள் சார் இது ஆனிவர்ஸ் எடிஷன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலைவில் வந்துடும். சிலிக்கான் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டியூப்லெஸ் டயர் தான் சார். அது அடுத்து பார்த்தீங்கன்னா மங்கி ஹெட் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. பார்க்கும்போது ஒரு மிருகத்தர் மாதிரி ஹெட் லேம்ப் இருக்கும் சார். நைட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பார்க்கும்போது மிருகத்தரமான பார்க்குற மாதிரி இருக்கும் சார். அதனால தான் மங்கி ஃபேஸ் ஹெட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஸ்மார்ட் கனெக்டோட வேரியன்ட்டோட வந்துடும். இது ஃபுல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14 லிட்டரு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 to 50 வரைக்கும் மைலேஜ் தருங்க சார். ஓகே. இப்போ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம தெரியும்? இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆனிவர்ஸ் எடிஷன் சொல்லுவாங்க சார். இந்த ஆனிவர்ஸ் எடிஷன்ல பார்த்தீங்கன்னா டூல் சேனல் ஏபிஎஸ். இது வரைக்கும் ட்ரம் பிரேக்ல சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் தான் சார் அப்பாச்சில் வரும். இந்த ஆனிவர்ஸ் எடிஷன் காசுக்கான கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபியூச்சருக்காக டபுள் டூல் சேனல் ஏபிஎஸ் இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 3 மோடு அவைலபிள் இருக்கு சார். அர்பன், ட்ரெயின் மோடு, ஸ்போர்ட் மோடு 3 மோடு இருக்கு சார். ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி பிரேக் சிஸ்டம், அதுக்கு மாதிரி ஸ்பீடு, அதுக்கு மாதிரி மாடு மாறும் சார். இப்போ இது வந்து சீட் வந்து பிளைன் சீட்டா இருக்கும். ஸ்ப்ளைட் செல்லும். அது மாதிரி கொஞ்சம் உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபேமிலியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்போர்ட்டாகவும் இருக்கலாம். உங்களுக்கு ஹேண்டில் பண்ணவும் கொஞ்சம் ஈக்குவலாக வரும். அதே மாதிரி ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க சார். இந்த வெஹிக்கிளோட வெயிட் எவ்வளோ இருக்கும் சார்? 139. அப்போ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி சார். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 45 to 50 வரைக்கும் மைலேஜ் வரும் சார். அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட் பேசிக் மாடலில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் சார் வரும். இது வந்து ஆனிவர்சரின்னு சொல்லுவாங்க. இதில் மட்டும்தான் டூல் சேனல் ஏபிஎஸ் மட்டும் தான் சார். மற்ற எந்த இருக்கும் மாடலுக்கும் டூல் சேனல் ஏபிஎஸ் வரும். டபுள் டிஸ்க் வரும், ஆனால் டூல் சேனல் ஏபிஎஸ் வராது சார். இந்த ஒரு எடிஷன் மட்டும் தான் 20th ஆனிவர்சரின்னு 20 மாடல் விட்டுருக்காங்க. அந்த மாடலில் மட்டும் தான் டூல் சேனல் ஏபிஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க சார். ஓகே சார். இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எந்த மாடல் பார்க்கலாம்? அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா 164V மாடல் சார். பார்க்கலாம் சார். இப்போ நம்ம கூட அப்பாச்சி 164V இருக்கு. ஆமா. இப்போ இந்த மாடல் பத்தி சொல்லுங்க சார். இந்த மாடல் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்துங்கன்னா அலைவில் சார். அப்புறம் இது வந்து சிங்கிள் லேம்ப், ஹெட் லேம்ப், ப்ரொஜெக்டர் லேம்ப் வந்துடும், LED லேம்ப். ஓகேங்களா. அடுத்து வந்து டிஸ்பிளே பாத்தீங்கன்னா இது TFT டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. இது 5 inch டிஸ்பிளே வருங்க சார். இது ஃபுல்லி கலர் டிஸ்பிளே. ஃபுல்லி கலர் டிஸ்பிளே. இது வந்து TCங்க வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சார். இதில் அவைலபிள் இருக்கு சார் ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இது வந்து ஃபியூல் இண்டிகேஷன். இது டபுள் டூல் சேனல் ABS.
இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் மொத்தம் 3 மோடு இருக்கும் சார். அர்பன் மோடு, ஸ்போர்ட் மோடு, ட்ரெயின் மோடு 3 மோடு அவைலபிள் இருக்குது சார். ஓகே சார். இப்போ என்னுடைய ஃபியூவல் கெப்பாசிட்டி எவ்வளோங்க சார்? 2 லிட்டருக்கு சார். 12 லிட்டருக்கு சார். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 to 45 வரைக்கும் மைலேஜ் வரும் சார். ஓகே சார். நம்மளுக்கு இது சிங்கிள் சீட்டாக வருது? சிங்கிள் சீட்டையும் வருங்க சார். அதே மாதிரி டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் லுக் வைஸ் வரும். அந்த இருக்கும் இது வந்து லுக் வைஸ் மாறுங்க சார். ஓகே சார். இது ஸ்பிளிட் சீட் இருக்கா? இது சிங்கிள் ஒரு சிங்கிள் சீட்டு மட்டும் தான் சார். சரி சார். இப்போ இதில் இருக்க மாதிரி ஒரு ஹெட்லாம்ப் இருக்கு. ஆமாம் சார். இதான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வருங்க சார். இது பேசிக்லாம் பிளாக் எடிஷன் சொல்லுவாங்க சார். இந்த வேலையும் நமக்கு இருக்கு சார். ஓகே. இந்த மாதிரி இதுலயும் நமக்கு அவைலபிளா? அவைலபிள் நமக்கு ஷோரூம் இருக்குங்க சார். ஓகே சார். இதுல வேரியன்ட்ஸ் பார்க்கறப்ப நமக்கு என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்கு சார்? இதுல வேரியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 4 வேரியன்ட் இருக்கு சார். பிளாக் எடிஷன் சார். அடுத்தது பாத்தீங்கன்னா யூஎஸ்டி மாடல். அடுத்து வந்து டிஎஃப்டி மாடல் சார். இந்த மாடல் ஒன்று சார். டாப் மாடல் போகும்போது அது ஒரு மாடல் சார். கடைசியா வந்து ஆனிவர்சரி எடிஷன் ஒரு எடிஷன் இருக்கு சார். சார் யூஎஸ்டிங்கிறப்ப நமக்கு சஸ்பென்ஷன் மாதிரி வரும். போகும்போது மற்ற இதில் பார்த்தீங்கன்னா போர்க்கு வந்து இப்படி இருக்கும் சார். இதில் வந்து கோல்டன் கலர் கொடுத்துருப்பாங்க. அண்டர் திரும்பி இருக்கும் சார். போர்க்கு வந்து திரும்பி இருக்கும். அது வந்து யூஎஸ்டி போர்க்கு சிஸ்டம் சார். இப்போ சஸ்பென்ஷன் பார்க்குறப்ப நம்மளுக்கு 160ல இருக்கிற பின்னாடி சஸ்பென்ஷனும் இந்த பின்னால் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷனும் இதில் வந்து மோனோ சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க சார். அது அடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் வந்து அட்ஜஸ்ட்ஃபுல் இருக்காது. இது அட்ஜஸ்ட் பிரேக் இருக்குங்க சார். இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஹேண்டில் வந்து கைக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். இப்போ 164 என்னுடைய ஸ்டார்டிங் ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வந்து எண்டிங் ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ சார்? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1,40,000 1,73,000 வரைக்கும் இருக்குது சார். ஓகே சார். 1,40,000 சொல்றீங்க. அந்த ஸ்டார்டிங் வேரியன்ட்ல என்னென்ன ஃபீச்சர் இருக்கும் சார்? அதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் எடிஷன், பியூர் பிளாக் எடிஷன் வரும் சார். சிங்கிள் டிஸ்க் வரும். பேக்ல வந்து ட்ரம் பிரேக் தான் வரும் சார். அதனால வெயிட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் டிஸ்க் ஏபிஎஸ், சிங்கிள் ஏபிஎஸ் வரும் சார். அதுலயும் பாத்தீங்கன்னா 3 மோட் இருக்கு சார். ஓகே. இப்போ அதுல டிஸ்ப்ளேன்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி கலர் டிஎஃப்டி ஆகும் சார், இல்லை அது நார்மல் டிஸ்பிளே? நார்மல் டிஸ்பிளே, எல்இடி டிஸ்பிளே தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் நைட் வந்து இந்த வண்டி இருக்கு, அந்த வண்டிக்கு வந்து ஸ்மார்ட் நைட் இருக்காது. இப்போ நான் வந்து ஒரு பிளாக் எடிஷன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மினிமம் டவுன் பேமெண்ட் இந்த வெஹிக்கிளுக்கு எவ்வளோ கொடுத்தா இருக்கு சார்? மினிமம் சிவில் நல்லா இருந்துச்சுன்னா 15,000 to 20,000 இருக்கும். 15,000 20,000 வரைக்கும் கொடுத்துருக்கு பண்ணிக்கலாம் சார். சிவில் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சிவில் வந்து 700-750 இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா 10,000 or 12,000 வரைக்கும் பண்ணிக்கலாம் சார். சார் இவ்வளோ நேரம் நம்ம அப்பாச்சி 164B பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம்? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் பார்க்கலாம் சார். இதுக்கு ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் இருக்காரு. அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு சார். அவர் ராஜா. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க சார். ஹலோ ராஜா. ஓகே சார். நம்ம ஸ்கூட்டர்ஸ் பார்க்கலாம் சார். வெல்கம். என் பேர் ராஜா. ஸ்ரீ ரங்கா ஆட்டோ ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா. வாங்க நம்ம ஸ்கூட்டி மாடல் நம்ம பார்க்கலாம். சார் ஸ்கூட்டரில் ஃபர்ஸ்ட் எந்த மாடல் பார்க்கலாம் சார்? ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா 110 ஜூபிட்டர் பார்க்கலாம் சார். ஓகேங்க சார். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? பார்க்கலாம். ஓகே சார். இப்போ இந்த 110ல என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குங்க சார்? 110ல பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா டாப் மாடல், அப்டேட் மாடல் தான் நமக்கு வந்துருக்கு. ஓகே சரிங்களா? அப்டேட் மாடல் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்ரு பார்த்தீங்கன்னா சீட்டு அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு. ஓகே. அது வேரியன்ஸ் நம்ம உங்களுக்கு மாடல் சொல்கிறோம். ஒரு மாடலா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 7 கலர் இருக்கு நமக்கு. இந்த அவைலபிள் கலரு. ஓகே. 7 கலர் பார்த்தீங்கன்னா ரெட், ஒயிட், பர்பிள் கலரு, டார்க் ப்ளூ, சாடல் ப்ளூ, அப்புறம் காப்பர்னு சொல்லுவோம் நம்ம. மொத்தம் 7 வேரியன்ட் இருக்கு. 7 வேரியன்ட் பாத்தீங்கன்னா நார்மல் மீட் இருக்கு, டிஜிட்டல் மீட் இருக்கு. நார்மல் மீட்ல பாத்தீங்கன்னா ஒயிட், பர்பிள் கலர், ரெட் இந்த மாதிரி கலர்ஸ் வரும். நம்ம டாப் வேரியன்ட் போகும்போது நமக்கு டார்க் ப்ளூ, சாடல் ப்ளூன்னு காப்பர். ஓகே. அதுல 2 டிஃபரெண்ட் இருக்கு. ஜூபிட்டர் ட்ரம்னு நம்ம 110 SXC இருக்கு. ஜூபிட்டர் 110 SXC ஒன்னு இருக்கு. டிஸ்கோட வரும். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டம் வேரியன்ட் பாக்குறோம். ஓகே. இப்போ நம்ம கூட இருக்கிறது ட்ரம் வேரியன்ட். டம் வேரியன்ட். இதுல பாத்தீங்கன்னா LED உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல கனெக்டட் LED. கனெக்டட் LED. ஓகே. இது சேம் LED பல்ப் தான், ஒயிட் பல்ப் தான் உங்களுக்கு வரையும். ஓகே ஓகே. அதே முன்னாடி வந்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர் உங்களுக்கு நம்பர் வைஸ் உங்களுக்கு காமிச்சிரும். டைம், கிலோமீட்டர், ரேஞ்ச் எல்லாமே காமிச்சிரும். ஃபியூல் டேங்க் எவ்வளவுன்னு காமிச்சிரும் உங்களுக்கு. ஓகே சார். இப்போ ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி இதுக்கு எவ்வளவு? கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 5.1 கெபாசிட்டி. இல்ல சார்ஜ் கேபிள் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுல பூட் ஸ்பேஸ் எவ்வளவுங்க சார்? பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 83 லிட்டர். ஓபன் பண்ணி பார்க்கலாமா சார்? பார்க்கலாம். ஓகே சார். நல்லா லென்த்தியா இருக்கு இல்லையா? லென்த்தியா ஸ்பேஸியா உங்களுக்கு இருக்கும். நிறைய பொருட்கள் இருக்கும். நிறைய பொருட்கள் வச்சுக்கலாம். ஃபேமிலிக்கு சூட்டபிளான வண்டி தான். ஓகே சார். டோட்டலா எவ்வளவு டேங்க் கெபாசிட்டிங்க சார்? டேங்க் 5.1. 5.1. இப்போ இதுக்கு மைலேஜ்னு பார்க்கறப்ப மைலேஜ் பாத்தீங்கன்னா 48 to 50 தான் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். ஓகே. நல்ல மைலேஜ் தான் ஸ்கூட்டர். நல்ல மைலேஜ் உங்களுக்கு. ஓகேங்க சார். இப்போ இதுக்கு வந்து ஆன் ரோட் பிரைஸ்னு பார்க்கறப்ப பேஸ் வேரியன்ட்ல இருந்து டாப் வேரியன்ட் எவ்வளவு வரைக்கும் இருக்குங்க சார்? ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 98ல இருந்து 111 வரைக்கும் நமக்கு பிரைஸ் இருக்கு. 111 வரைக்கும். இப்போ 98 போறப்ப நமக்கு என்னென்ன
என்னென்ன ஃபீச்சர் கிடைக்கும்? ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா நார்மல் மீட்டர் தான் உங்களுக்கு. நார்மல் மீட்டர் இந்த மாதிரி டிஜிட்டல்ல வராது. இல்லாம நார்மல் மீட்டர் தான். சேம் மாடல் இதே மாதிரி தான். வெயிட்லெஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா மீட்டர் மட்டும் உங்களுக்கு மாறும் இதுல. ஓகே சார். இப்போ நான் ஒரு பேஸ் வேரியன்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளவு? டவுன் பேமெண்ட்னா ஒரு 10,000. ஓகே 10,000 பே பண்ணா நல்ல ஜூபிட்டர் வாங்கிக்க முடியும். ஆமா. சிபில் நமக்கு 750 இருந்து ஒரு 800 இருந்துச்சுன்னா நமக்கு கன்வென்ட்டா நம்ம 10,000 பண்ணிக்கலாம். ஓகே. சப்போஸ் சிபில் நம்ம லோவஸ்ட் இருந்தா நமக்கு கொஞ்சம் 15 மேல கட்டுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகே சார். சொல்லனா நம்ம ஜூபிட்டர் 110 பார்த்தோம் சார். இதுக்கு அடுத்தபடியா எந்த மாடல் பார்க்கலாம்? இதுக்கு அப்புறமா ஜூபிட்டர் 125 நம்ம மாடல் இருக்கு. அது லேட்டஸ்ட் மாடல் அடுத்த கம்பெனி பார்க்கலாம். சார் ஜூபிட்டர் 125 பத்தி சொல்லுங்க சார். ஜூபிட்டர் 125 இதே மாதிரி சேம் 110 மாதிரி தான். ஆனா மீட்டர் மாறும் உங்களுக்கு. நார்மல் மீட்டர்ல டிஜிட்டல் மீட்டர் இருக்கு. டிஜிட்டல் மீட்டர் நார்மல் மீட்டர்லயும் ரெண்டுமே கனெக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு கனெக்ட் இருக்கு. டிஜிட்டல்லயும் ரெண்டுமே கனெக்ட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஓகே. இல்ல நம்ம கிட்ட பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிளஸ் அனலாக் ரெண்டுமே வேரியன்ட்ஸ் இருக்கும். டிஸ்க் சரிங்களா? ஓகே. இது டிஸ்க் வேரியன்ட். டிஸ்பிளேஸ் இது நமக்கு பாத்தீங்கன்னா எல்இடி அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்ல. நார்மலான பேசிக் தான் உங்களுக்கு. இண்டிகேட்டர் மென்ஷன் பண்ணுவோம். இங்க எல்இடி. ஓகே. உங்களுக்கு இது டிஸ்ப்ளேல என்னென்ன மாதிரியான டிஸ்ப்ளே சார்? இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு அனலாக் பிளஸ் டிஜிட்டல். ஆமா. இது இல்லாம வேற மாதிரி என்ன இருக்கும்? இதுக்கு மேல அப்டேட் மாடல் பாத்தீங்கன்னா அடுத்த மாடல் டியூயல் டோன் வண்டி இருக்கு. ஓகே. அதுக்கு ரேஞ்ச் அதுக்கு அப்புறமே அதுக்கு மேல SXC ஸ்மார்ட் கனெக்ட் 125 ன்னு நமக்கு இருக்கு மாடல். ஓகே. அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. சிசி வைஸ்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது 110 சிசி. 110 சிசி பாட்டு இப்ப பாக்குறோம் 125 சிசி. 125 சிசி. ஆமா. ஓகே சார். நம்ம 15 சிசி கூடுதலா வரும். ஆமா. ஓகே சார். அப்ப ஃபாஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். பிக்கப் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். சேம் மைலேஜ் தான். 40 to 50 மைலேஜ் தான் உங்களுக்கு இருக்கும். மைலேஜ் வந்து அதே மைலேஜ் தான் வருது. பட் என்ஜின் சிசி வந்து நமக்கு கொஞ்சம் ஆமா. கலர் வேண்டியும் அவைலபிள் இருக்கு. எந்த கலர் வேணா நம்ம எடுத்துக்கலாம். சேம் இதே மாதிரி தான். இங்க் ப்ளூ கலர், கிரீன், பிரான்ஸ் அந்த மாதிரி நமக்கு அவைலபிள் நமக்கு எல்லாமே இருக்கு. ஓகே சார். இப்போ இதல ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி ஃபியூல் டேங்க் சேம் தான். 1 தான் 5.1. 5.1. மைலேஜ்னு பாக்குறப்ப அதே தான். ஆமா. சரி சார். பூட் ஸ்பேஸ் எவ்வளவு இதல இருக்கும்? 83 லிட்டர். ஓகே. நமக்கு அதுல பார்த்த மாதிரியே சேம் லிட்டர். ஆமா. அதே ஃப்ரண்ட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 380 ஓகே mm சொல்லுவோம். ஓகே. இது அதிகம்ன்றீங்க? அதிகம். ஆமா. 110க்கும் 125க்கும் பாத்தீங்கன்னா சேம் 380 தான். ஓகேங்க சார். அதுமே கிரவுண்ட் இது பாத்தீங்கன்னா 163 வரும் உங்களுக்கு. கீழ சென்டர் ஸ்டாண்ட் இருக்கும்போது உங்களுக்கு கேப் டிஸ்டன்ஸ் பண்ணா 163 கேப் இருக்கும் உங்களுக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அத விட அதிகம். ஆமா. அப்ப நம்ம ஸ்பீட் பிரேக்கர் அதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது. ஓகே சார். ஆனா கம்ஃபர்ட்டபிளா நீங்க போலாம். ஃபேமிலி மொத்தம் 3 பேர் தாராளமா உட்கார்ந்து போலாம். ஓகேங்க சார். அதுமே ஹெல்மெட் 2 ஹெல்மெட் நம்ம உள்ள வைக்கலாம். நம்ம 2 ஹெல்மெட் நம்ம தாராளமா வைக்கலாம். ஓகே. அதே மாதிரி நல்ல ஸ்பேசியஸா இருக்கும். ஆமா. ஸ்பேசியஸா இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார். இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம பேஸ் வேரியன்ட் போறோம்னா அதனுடைய ஆன்ரோட் விலை எவ்வளவு ஆரம்பிச்சு டாப் வேரியன்ட் எவ்வளவு வரைக்கும் இருக்கு? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 112 இருந்து எண்டிங் பிரைஸ் 160 வரைக்கும் இருக்கு நமக்கு. ஓகே. 116 வரைக்கும். 116. ஆமா. ஓகேங்க சார். இப்போ நம்ம ஜூபிட்டர் 125லயே ஒரு பேஸ் வேரியன்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளவு தேவைப்படும் சார்? சேம் தான். 8 to 10 தான். ஓகே. 8,000 to 10,000 பே பண்ணி நம்மளால எடுத்துக்க முடியும். ஆமா. ஓகே சார். நம்ம எவ்வளவு நேரம் ஜூபிட்டர் 125 பார்த்தோம் சார். இதுக்கு அடுத்தபடியா அந்த மாடல் பார்த்தோம். அடுத்து டியூயல் டோன் பார்க்க போறோம். ஓகே. ஜூபிட்டர் 125லயே நமக்கு டியூயல் டோனும் இருக்குது. அட்வான்ஸ் மாடல் இது. ஓகேங்க சார். இது அட்வான்ஸ் மாடல் பாத்தீங்கன்னா இது டபுள் கலர் உங்களுக்கு வரும். ஓ, ரெண்டு கலர் வரும். டியூயல் டோன் கலர் சொல்றானே இந்த டபுள் கலர்னு சொல்றோம். இங்க கிரே கலர், இங்க சாண்டல் மாதிரி உங்களுக்கு வரும். மென்ஷன் பண்ணோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒயிட்டிங் வரும் இந்த இடத்துல. 125 இருக்கிற மாதிரி தான். லாக் ஆகட்டும், சார்ஜ் வைர் ஆகட்டும், ஓகே, டேங்க் கெபாசிட்டி ஆகட்டும் எல்லாமே சேம் தான். எஸ் உங்களுக்கு கொடுக்கிறது பாத்தீங்கன்னா லேடிஸ் கம்ஃபர்ட்டபிளா இருக்கிற மாதிரி இந்த சீட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பின்னாடி உட்கார்ந்திருக்கவங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கிரிப்பிங் நல்லா இருக்கும். அதே மாதிரி கலரும் ரெண்டு டோன் கலந்த மாதிரி டியூயல் டோன். இதுல பாத்தீங்கன்னா ஐவரி கிரவுன் இருக்கு, பிரவுன் கலர் இருக்கு. சேம் கலர் தான். ஓகே. டிஸ்ப்ளே மாறுது. டிஸ்ப்ளே மாறுனா மீட்டர் உங்களுக்கு மாறும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது அனலாகும் டிஜிட்டல் கலந்த மாதிரி இருந்துச்சு. இது ஃபுல்லா டிஜிட்டல் மட்டும் தான். உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுப்பேன் நானு. பாக்குறதுக்கு நல்லா லுக்கா இருக்கு. லுக்கிங் அது நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட்ல அந்த டேஷ்போர்ட்லாம் பாக்குறதுக்கு ரெண்டு கலர் கலந்த மாதிரி. ஆமா சார். ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இப்போ இந்த வெஹிக்கிள்ல நம்ம மைலேஜ்ன்றது அதே தான் வரும். 48 to 50. அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. நமக்கு அந்த பாக்குற அப்பியரன்ஸ்ல மட்டும் வித்தியாசம் இருக்கு இல்லீங்களா சார்? ப்ளோ பாக்ஸ்னு எது கொடுத்துக்கணும் நம்ம போன் வைக்கிறதுக்கு மட்டும் 20 கெபாசிட்டி கொடுக்கும். நமக்கு 20 லிட்டர் கெபாசிட்டி. ஓகே. அந்த சின்ன கேப்ல நம்ம சின்ன கேப் போன் வச்சுக்கலாம். நிறைய திங்ஸ் நம்ம சாவி கூட வச்சுக்கலாம். இல்ல பாத்தீங்கன்னா இன்னொன்னு இருக்கு பாத்தீங்கன்னா சேம் 110 125 இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு மூட் இருக்கு இதுல. ஓகே. சேஃப்டி பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ரோட்ல போறோம், ஒரு டிராஃபிக்ல நம்ம நிக்கிறோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மோட ஆஃப் பண்ணினா ரன்னிங்ல இருக்கும். இந்த இது மோட் போட்டீங்கன்னா ஏ சிம்பிள் மாதிரி உங்களுக்கு காமிக்குது இல்ல.
அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். ஒரு இதுல போகும்போது நம்ம ஒரு இடத்துல நம்ம நிக்கும் போது ரோட்ல டிராபிக் ஜாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ஆஃப் ஆகும். ஓகே, ரொம்ப நேரம் நம்ம நின்னுட்டு இருக்கறனால அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். அப்ப பெட்ரோல் வந்து சேவிங்ஸ் ஆகும். அதுல அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த 110க்கும் 125க்கும் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. சரி, இப்போ ஆஃப் ஆயிடுது, திரும்ப ஆன் பண்ணும்போது கிளட்ச் பிடிச்சி லைட்டா ரேஸ் பண்ணா போதும். ஓகே ஓகே, பிரேக் பிடிக்கணும். ஆமா, ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சி. ஓகே, ஆமா. இப்போ நீங்க சொன்னீங்க டாப் வேரியன்ட் 1.16 வர இருக்குதுன்னு, அதுதானா இது? ஆமா சார். ஓகே சார். இப்போ இந்த வெஹிக்கிள் வாங்கணும், நான் டியூவல் டோன்ல எடுக்கணும்னா நான் ஒரு மினிமம் டவுன் பேமெண்ட் 20,000 சார். 20,000 பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து காஸ்ட் வைஸ் அதிகனால நமக்கு முன்பணம் வந்து கொஞ்சம் 20,000 பே பண்ற மாதிரி 50 to 20 மேக்ஸிமம் ஓகே பண்ணிக்கலாம் சார். சரிங்க சார். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஜூபிட்டர் 125ல டியூவல் டோன் பார்த்தோம் சார். ஆமா சார். இதுக்கு அடுத்தபடியா நம்ம எந்த மாடல் பார்க்கலாம்? அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர்லயே ஜஸ்ட் ஒன்னு இருக்கு. அடுத்து 30 நம்ம அடுத்து ஐக்யூப் பார்க்க போறோம். ஓகேங்க சார். அடுத்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மேன உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார். அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஓகேங்க சார். ஹலோ சார். என் பேர் மனோஜ்குமார். ஓகே, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போட்டது 30ம் ஜெஸ்டும் ஐக்யூபும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவாரு உங்களுக்கு. சார், நம்ம டிவிஎஸ் ஸ்கூட்டில வந்து ஜெஸ்ட் பார்க்கலாம்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாரு, அது பாத்துடலாமா சார்? பார்க்கலாம் சார். ஓகே சார். இப்போ ஜெஸ்ட் நம்ம கூட இருக்குது, இதை பத்தி சொல்லுங்க சார். சார் ஜெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மாடல் இருக்கு. ஓகே. ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாலிக் பெயிண்ட்ல வரும் சார். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா மேட் மாடல். இதுக்கு அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கனெக்ட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க சார். ஓகே. இப்போ இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா மேட் மாடல் இருக்கு சார். வேரியன்ட் சொன்னீங்க, இந்த வேரியன்ட்ஸ்ல வந்து என்னென்ன வித்தியாசம் இருக்கும் சார்? பேஸ் பாத்தீங்கன்னா சார் பேசிக் மாடல் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாலிக் பெயிண்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த பேனர்லாம் பாத்தீங்கன்னா பிளாக். ஓகே. இப்போ மேட் மாடல்ல போகும்போது பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்ல ஃபுல் பெயிண்ட் வந்துரும் சார். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேனர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐவரி கலர்ல இந்த பேனர் வரும் சார். ஓகே ஓகே. மத்தபடி நம்மளுக்கு லைட்லாம் பார்க்கறப்ப ஹாலஜன் லாம்ப் தான் சார் வரும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 இன்ச் வீல் பேஸ் வந்துரும் சார். பிளஸ் டெலஸ்கோபிக் ஃபோர்க். ஓகே. இது வந்து 110 cc. ஆமா சார், 110 cc. ஓகேங்க சார். இப்போ இதுல வந்து பெட்ரோல் டேங்க் கெபாசிட்டி எவ்வளோ, நம்மளுக்கு மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும்? பெட்ரோல் டேங்க் கெபாசிட்டி வந்து 4.9 வரும். மைலேஜ்னு பார்க்குறோம். மைலேஜ்னு பாத்தீங்கன்னா 45 to 50. ஓகேங்க சார். இப்போ இது எந்த மாதிரியான கேங்களுக்கு இது வந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சார்? இப்போ ஒரு மப்பட்ல இருந்து நெக்ஸ்ட் வேரியண்ட்டுக்கு ஒரு கஸ்டமர் மூவ் ஆகுறாங்க, ஒரு ஸ்கூட்டி டைப் பாக்குறாங்க ஒரு கஸ்டமருக்கு, இந்த வெஹிக்கிள் பெஸ்டா இருக்கும். ஓகேங்க சார். இப்போ இதுல பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும் சார்? சார் இது பூட் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 19 லிட்டர்ஸ். ஓகே சார். பார்க்கலாங்களா? பார்க்கலாம். உங்களுக்கு 19 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்கு சார். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்ட் ஃபியூல் டேங்க் கூட வந்துரும் சார். ஓகே. ஃபியூல் டேங்க் நம்ம இங்க ஓபன் பண்ணி போட்டுக்கிறோம். இப்போ இந்த வெஹிக்கிளுக்கு ஆன் ரோட் பிரைஸ்னு பார்க்கறப்ப பேஸ் வேரியன்ட் எவ்வளவு ஆரம்பிச்சு எவ்வளவு வரையும் இருக்கு சார்? சார் பேசிக் வேரியன்ட் பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு 82,000 ஸ்டார்ட் ஆகும் சார். சார். டாப் மாடல் வந்து பாத்தீங்கன்னா 90,000 இருக்கு. 90,000ங்கிறது இந்த டிஸ்ப்ளே மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கனெக்ட்ல வந்துரும். ஓகே. இது அனலாக்ல இருக்குங்க சார். இது வந்து அனலாக் மீட்டர். டாப் மாடல்ல போகும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர் பிளஸ் SXC ஓட வந்துரும் ஸ்மார்ட் கனெக்ட். ஓகே சார். இப்போ நான் ஜஸ்ட் 110 எடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஒரு மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டி எடுத்துக்க முடியும் சார்? மினிமம் பாத்தீங்கன்னா சார் ஒரு 7,999 சார். ஓகே. 7,999 கட்டினா எடுத்துக்கலாம். ஓகே சார். இப்போ கலர் ஆப்ஷன் பார்க்கறப்ப என்னென்ன கலர் சார்? பேசிக் மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2 கலர் ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே. 2 கலர் ஆப்ஷன்ஸ் என்னன்னா ஒயிட் அண்ட் டார்க் ப்ளூ வரும் சார். இப்போ மிட் மாடல் மேட் கலர்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 கலர் ஆப்ஷன்ஸ் வரும் சார். Black, ப்ளூ, பர்பிள் பிளஸ் ரெட் வரும் சார். டாப் மாடல்ல போகும்போது அது 2 கலர் வரும் சார். Black and grey வரும். ஓகே சார். சொல்லனா நம்ம ஜஸ்ட் 110 பார்த்தோம் சார். இதுக்கு அடுத்தபடியா என்ன மாடல் சார்? டிவிஎஸ் மொஃபட் பார்க்கலாம் சார். எக்ஸலென்ட் சார். இவ்வளவு நம்ம ஸ்கூட்டர் மாடல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோங்க சார். இப்போ நம்ம கூட மொஃபட் இருக்கு, இதை பத்தி சொல்லுங்க சார். சார் டிவிஎஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள்ங்கிற வச்சதுல XL100 தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஒரு வில்லேஜ் பீப்புள் ஆகட்டும், ஒரு சிட்டி பீப்புள் ஆகட்டும், ஒரு லோட் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதாகட்டும், இந்த எக்ஸலில் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வேரியன்ட்ஸ் வரும் சார். ஸ்டார்டிங் வந்து கிக்கர் ஸ்டார்ட் சார். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே செல்ஃப் ஸ்டார்ட் வரும் சார். அதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் எடிஷன் சொல்லுவாங்க. வின்னர் எடிஷன் மாடல் வரும். அதுக்கு அடுத்த மாடல் கம்ஃபர்ட். அதுக்கு அடுத்த மாடல் இப்போ நியூவாக லான்ச் ஆயிருக்கு அலாய் வீல் மாடல் சார். MWLன்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்மளுக்கு எக்ஸல்லே அலாய் வீலும் வருது சார். ஓகேங்க சார். இப்போ இந்த வெஹிக்கிளில் வந்து நம்மளுக்கு பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ, மைலேஜ் எவ்வளோங்க சார்? 4 லிட்டர் கெப்பாசிட்டி சார். 45 to 50 சார். 45 to 50. ஓகே சார். இதுல எந்தெந்த மாதிரியான பீப்புளுக்கு இது கரெக்டா இருக்கும் சார்? சார் ஒரு பீப்புள் நார்மலா இப்போ வில்லேஜ் சைட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுவாங்க சார். ஒன்ஸ் அவங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கட்டும் குடிக்கிறது இருந்தாலுமே முன்னாடி கேரி பண்ணிக்கலாம் சார். இல்ல முன்னாடி கேரி பண்றது கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற பட்சத்துல பேக் சைட் ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல கேரி பண்ணி எடுத்துட்டு போகலாம் சார். 130 to 150 கிலோ வெயிட் வச்சு கேரி பண்ணி எடுத்துட்டு போகலாம் சார். ஓகேங்க சார். இப்போ இந்த வெஹிக்கிள் பார்க்குறப்ப நிறைய வேரியன்ட் சொன்னீங்க சார். இப்போ ஸ்டார்டிங் வேரியன்ட் எந்த ரேஞ்சில் இருந்து இப்போ எண்டிங் வேரியன்ட் வந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும் சார்? சார் ஸ்டார்டிங் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
சார் 58,000 ஸ்டார்ட் ஆகுது. டாப் மாடல் அவங்க போகும்போது உங்களுக்கு 78,000 வரும். ஓகே, டாப் மாடல் 78 வரைக்கும். ஓகே சார். இப்போ நம்ம பேஸ் மாடல் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஒரு மினிமம் டவுன் பேமெண்ட் இந்த வெஹிக்கிளுக்கு 5,999 எடுத்துக்கலாம் சார். 5,999 கட்டி என்னால எக்ஸல் எடுத்துக்கலாம் சார். ஓகே சார். டாப் வேரியன்ட் போறோம்னா அதுக்கு எவ்வளோ? டாப் வேரியன்ட் ஒரு 9,999 எடுத்துக்கலாம். 9,999. நம்மளுக்கு கலர் ஆப்ஷன் பார்க்குறப்ப என்னென்ன கலர் சார்? கிக்கர் ஸ்டார்ட் செல்ஃப் ஸ்டார்ட்ல பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு கிரீன், ரெட் வரும் சார், பிளாக், ப்ளூ வரும் சார். ஓகே. வின்னர் எடிஷன் மாடல்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் ப்ளூ ஆர் பிரவுன் வரும் சார். அதுக்கு அடுத்த மாடல் கம்ஃபர்ட்ல போகும்போது பிரவுன் அண்ட் ஸ்கை ப்ளூ வரும் சார். ஓகே. அதுக்கு அடுத்த மாடல்ல போகும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெட், ப்ளூ, கிரே ஆப்ஷன் சார். ஓகே சார். சார் இப்போ ஸ்கூட்டர் எக்ஸல் எல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு வெயிட்டிங் பீரியட் எவ்வளோ நாள் சார்? சார் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த மாடல் கிக்கர் ஸ்டார்ட், செல்ஃப் ஸ்டார்ட் பிளஸ் கம்ஃபர்ட், வின்னர் எடிஷன் இது எல்லாமே எல்லா ஷோரூம்ல அவைலபிள் தான் சார். நம்மளுக்கு அவைலபிள் தான். ஓகே. நியூவா விட்டுருக்க அலாய் வீல் மட்டும் பாத்தீங்கன்னா 1 வீக் ஆர் 10 டேஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. 1 வீக் 10 டேஸ் வெயிட் பண்ணா நம்ம அதுவும் எடுத்துக்கலாம் சார். இவ்வளோ நம்ம ஆஃபர் பார்த்தோங்க சார். இப்போ இதுக்கு அடுத்தபடி அந்த மாடல் பார்க்கலாம் சார். இது வரைக்கும் நான் பார்த்தது எல்லாமே பெட்ரோல் வெஹிக்கிள் சார். இதுக்கப்புறம் பார்க்க போற வெஹிக்கிள் வந்து ஈவி இருக்கு சார், எலக்ட்ரிக் அது பார்க்கலாம் சார். இப்போ நம்மளுக்கு iQBன்றப்ப இது வந்து ஒரு ஈவி வெஹிக்கிள் சார். இப்போ ஈவி வெஹிக்கிள்னாலே ஜனங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கு, எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப நமக்கு iQBல என்ன மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி ரேஞ்ச் எல்லாம் எப்படி இருக்குங்க சார்? ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தோம்னா சார் iQBல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மாடல்ஸ் இருக்கு சார். ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 9, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும் சார் iQB 9. நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா யூஜி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 115 115 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும் சார். அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா SS, அதுவும் பாத்தீங்கன்னா 105 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் போகிறோம் சார். அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா STல 2 பேட்டரி இருக்கு சார், 3 பேட்டரி இருக்கு சார். 2 பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 105 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும் சார். 3 பேட்டரி பாத்தீங்கன்னா 175 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் போகும் சார். நம்ம இருக்கிற வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா STல 2 பேட்டரி வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 105 கிலோமீட்டர் ரேஞ்ச் போற வெஹிக்கிள்ஸ். போய் வண்டி பத்தி பார்க்கலாம் சார். இப்போ வண்டியோட ஃப்ரண்ட் இதெல்லாம் எப்படி இருக்குங்க சார்? சார் ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது DRL செட்டப் சார். ஓகே. ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் LED செட்டப். ஓகே. 12 inch டிஸ்க் அலாய் வீல்ஸ். ஓகே சார். இப்போ பேஸ் வேரியன்ட் போறப்ப நமக்கு டிஸ்க் அலாய் வருமா சார்? இல்ல ஆமா சார். எல்லா வேரியன்ட்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் அலாய் வீல் கண்டிப்பா இருக்கு சார். ஓகே சார். இப்போ இந்த டிஸ்ப்ளேல பார்க்கறப்ப நமக்கு என்ன பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா கலர் டிஸ்ப்ளே தான் சார், ஆனா டச் வராது சார். இந்த மாடல் வெஹிக்கிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டச் டிஸ்ப்ளேவோட வந்துரும் சார். ஓகே. இந்த டிஸ்ப்ளேல வந்து பாத்தீங்கன்னா சார் இதுல போகும்போது பாத்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கு சார். வண்டி வந்து பாத்தீங்கன்னா GPS ஓட இருக்கு சார். நீங்க வந்து வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வண்டி எங்க இருக்கு, எங்க போறாங்க, இப்போ இன்கேஸ் அவங்க வீட்டுல ஒரு சன்னாவது டாக்டராவது வண்டி எடுத்துட்டு போறாங்கிற பட்சத்துல அவங்க எங்க போயிருக்காங்க, எங்க வராங்கிற பட்சத்து முதற்கொண்டு நம்மளோட மொபைல்லே பாத்துக்கலாம் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு சார். டாக்குமெண்ட்ஸ் போகும்போது வண்டியோட RC புக் ஆகுது, லைசன்ஸ் ஆகட்டும், நம்ம ஆப் மூலியமா நம்ம இதுல நம்ம எழுதி வச்சிட்டோம்னா எங்க போலீஸ் இன்கேஸ் கேஸ் இருக்கிற இடத்துல கேட்கறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வியூ பண்ணி காட்டலாம் சார். பேட்டரி பர்சன்டேஜுமே இதுல பாத்துக்கலாம் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 பேட்டரி இருக்கு, 75%, 67% இருக்கு சார். 2 பேட்டரி அட்டாச் டிஸ்பிளேவோட. ஓகே சார். இதுல சார்ஜிங் பாயிண்ட் எங்க இருக்குங்க சார்? சார் சார்ஜிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கு சார். லெஃப்ட் சைட்ல இருக்கு சார்ஜிங் பாயிண்ட் சார். டச்லேயே ஹேண்டில் பண்ணிக்கலாம் சார். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் சீசனில் போகும்போது டச் ஒர்க் ஆகாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் நம்ம. ஓகே. இது கீ பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருக்குல்ல சார்? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ நார்மல் கீ வரும் சார். சார் இன்னொரு கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா LED லைட்டோட வரும் சார். LED லைட்டு கிளிக் ப்ளஸ் பண்ணி நம்ம இன்கேஸ் இருட்டாக இருக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணும்போது LED ப்ரெஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார். இப்போ இதில் பூட் ஸ்பேஸ்ன்னு பார்க்குறப்ப எவ்வளோ சார்? 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வரும் சார். டபுள் ஹெல்மெட் யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் இருக்கு. ஓகே சார். இது வந்து பாத்தீங்கன்னா இதான் சார் இதுக்கான சார்ஜர்ஸ். ஓகேங்க சார். இப்போ சார்ஜிங் டைம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் சார்? இந்த ST மாடல் வந்து பாத்தீங்கன்னா 3 hours. 3 hours எடுத்துக்கும். 3 to 4 hours. ஓகே. 3 to 4 hours இருக்கும். இதே பேஸ் மாடல்ல வந்து பேட்டரி கெபாசிட்டி கம்மி சார். அதுமே பாத்தீங்கன்னா சார் பேஸ் மாடல்ல வரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3.1 வரும் சார். பேட்டரியோட கெபாசிட்டி சிங்கிள் பேட்டரி. ஓகே. அதுவும் பாத்தீங்கன்னா 3 hours to 4 hours தான் சார். ஓகே. ரெண்டுமே ஒரே டைமிங் தான். ஓகேங்க சார். இப்போ பிரைஸ்ன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஆன் ரோடுங்கிறப்ப அது ஸ்டார்டிங் எவ்வளோ? ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1,16,000 ஸ்டார்ட் ஆகுது சார். ஓகே. அந்த வெஹிக்கிளோடது டாப் மாடல் 175 கிலோமீட்டர் பர் iQBோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,81,000. ஓகே. 1,81,000 வரைக்கும் இருக்கு சார்.
ஓகேங்க சார். இந்த பேஸ் வேரியன்ட் சொன்னீங்க இல்லைங்களா 105 கிலோமீட்டர், இப்போ அது வந்து எந்த மாதிரியான பீப்புளுக்கு அது கரெக்டாக இருக்கும் சார்? சார் மிட் ரேஞ்ச் இப்போ எப்படி சொல்கிறேன்னா சார், இப்போ ஸ்கூலு வீட்டில் இருக்கவங்க சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் விடுறதுக்கு, இப்போ லோக்கல் யூஸ்க்கு அது ஓகே சார். ஒரு ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஜி மாடல் பெட்டர் சார். ஓகே. டெய்லி ஒன்ஸ் ஒரு 50 கிலோமீட்டர் ரன் பண்ணுறவங்களுக்கு யூஜி மாடல் ஓகே. ஓகே, யூஜி மாடலில் பொறுத்தவரையிலும் அது எல்லாமே டபுள் பேட்டரியில் வந்துடும். ஆமாம் சார், டபுள் பேட்டரி சார். டாப் மாடலில் போகும்போது உங்களுக்கு ட்ரிபிள் பேட்டரி வரும். ட்ரிபிள் பேட்டரி வரும். ஆமாம் சார். அது எந்த மாதிரியான பீப்புளுக்கு அது கரெக்டாக இருக்கும் சார்? சார் லாங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சார். ஓகே. இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப இந்த ரேஞ்ச் வருதுங்க சார். இப்போ நம்ம ஒரு பேஸ் வேரியன்ட் எடுக்கிறப்ப நம்ம ஒரு மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும்? பேஸ் வேரியன்ட் 15,000 கட்டினா எடுத்துக்கலாம் சார். எடுத்துக்கலாம். இதே டாப் வேரியன்ட் போகும்போது 25 to 30,000 கட்டுற மாதிரி. ஓகே, 30,000 கட்டினா நம்ம டாப் வேரியன்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் கவர்மெண்ட்லேருந்து வர 5,000 சப்சிடி வரும் சார். டாப் 2 மாடல்ஸ் வந்து சப்சிடி வராது சார். சார் இவ்வளோ நேரம் வந்து நம்ம டிவிஎஸ்ல இருக்கிற எல்லா வெஹிக்கல்ஸும் பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்ரீ ரங்கா டிவிஎஸ்ல வந்து எப்படி சார் சேல்ஸ் மட்டும் தானே, சர்வீஸும் இருக்கா? சர்வீஸும் இருக்கு சார். நம்மகிட்ட சர்வீஸ் பாயிண்ட் அவைலபிள் தான் சார் இருக்கு. நம்ம சர்வீஸ் தனியாக மேனேஜர் இருக்காங்க, சர்வீஸ் டீம் இருக்கு சார். நம்ம மேனேஜர் வெங்கடாச்சலம் சார் இருக்காரு, அவர் நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணிக்கிறேன் சார். சார் இப்போ நம்மளுக்கு சர்வீஸ் மேனேஜரை இன்ட்ரோ பண்ணுறதா சொல்லுங்க. ஆமாம் சார். அவரை பற்றி சொல்லுங்க சார். சார் இதான் சார் சர்வீஸ் ஸ்டேஷன். ஓகே. சார் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ஒரு 30 to 40 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபு. ப்ளஸ் பேர் அவர் பேர் வந்து வெங்கடாச்சலம் சார். சார் இப்போ ரங்கா டிவிஎஸ்ல நம்ம சர்வீஸ் சென்டர் பண்ணிருக்கோம் சார். இப்போ சர்வீஸ்ல என்னென்ன பெஸ்ட்டாக பண்ணி தந்துருக்கோம் சார் டிவிஎஸ்? சார் உங்களுக்கு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் பார்க்குறது. கஸ்டமரோட திருப்தி எனக்கு என்னன்னா, அவர் வந்து என்ன வண்டியில் கம்ப்ளைண்ட் இருக்குது, அதில் நாங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் வண்டியில் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரோட் டெஸ்ட் செக் பண்ணிடுவோம். அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது நாங்கள்லாம் பார்த்துட்டு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சார் இது ரொம்ப முக்கியம். ஓகே சார். இப்போ சர்வீஸ்ன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வண்டியை பொறுத்த ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட் எல்லாம் எவ்வளோ வருதுங்க சார்? சார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இன்ஜின் ஆயில் எல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், அதாவது உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் முடிச்சு அடுத்து பெய்ட் சர்வீஸ் வரும் சார். அதுக்கு வந்து இன்ஜின் ஆயில் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி ஜென்ரல் சர்வீஸ் ஒரு 1,800 rupees வரும். ஓகே சார். இப்போ நம்ம ஏஎம்சி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஏஎம்சி இருக்குது சார். அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ ஏஎம்சினாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாடல் சார். இப்போ ஜூபிட்டர் 125க்கு வருஷத்துக்கு 2 சர்வீஸ் வரும் உங்களுக்கு. இந்த 110க்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 சர்வீஸ் வரும். 3 மாதத்துக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது. அந்த 3 மாதத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏஎம்சி ஸ்கீம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு லேபர் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். அதனால அடிஷனலாக உங்களுக்கு வந்து ஆயில் டிஸ்கவுண்ட் வரும். அது அடிஷனல் ஒர்க் பார்த்தோம்னா அதில் லேபில் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கு. இது வந்து பெனிஃபிட் இருக்குது சார். நம்ம அந்த 1 year முடிஞ்சு சென்சார் எல்லாமே இதில் பூரா எல்லாமே இப்போ BS6 சென்சார் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்ம வாரண்டியில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ வீட்லேயே டெலிவரி கொடுத்து அங்கேருந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கிறது அதை பற்றி சொல்லுங்கள். பிக்கப் பண்ணுறப்ப உங்களுக்கு 5 kilometers சார். ஃபுல் சரௌண்டிங் 5 kilometersல எங்கே வேணால் அங்கே ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அதுக்கு சார்ஜபிளாக எதுவுமே கிடையாது. உங்களுக்கு 5 kilometers நாங்கள் காலையில் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு ஈவினிங் கொண்டு போய் வண்டி கஸ்டமர் வீட்டிலே கொடுத்துருவோம். இது நம்ம ரோட் சைடு அசிஸ்டன்ட் சொல்லியிருந்தோம் சார். ஆமாங்க சார். RSN ஒரு அதாவது டிவிஎஸ்லேயே RSN இருக்குது. அது நீங்கள் அந்த RSN நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வண்டி எங்கே ஒரு பஞ்சர் ஆனாலோ இல்லை வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லை வேறு ஏதாவது வண்டியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, வண்டி என்ன மூவ் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பார்ட்ஸுக்காக மட்டும் தான் அமௌண்ட் வாங்குவாங்க தவிர உங்களுக்கு லேபர் சார்ஜ் 24/7 சார். உங்களுக்கு லேபர் சார்ஜ் அதில் எதுவுமே வராது. உங்களுக்கு அந்த பெட்ரோல் இல்லை அப்படின்னா பெட்ரோல் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வண்டி பெட்ரோலாக நின்றுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 5 liters வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு சார்ஜபிள் வரும். இது வந்து உங்களுக்கு அந்த சர்வீஸ் சார்ஜஸ் லேபர் எதுவுமே நாங்கள் அதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, அது கால் பண்ணோம் அப்படின்னாக்கா டிவிஎஸ் தனியாக ஆரம்பிச்சு அங்கே நேரம் 24/7 எப்பெல்லாம் உங்களுக்கு எந்த பயம் வேணாம் சார். இப்போ ஆல் டே சர்வீஸ் சென்டர் ஓப்பனா சார்? சார் உங்களுக்கு வந்து 7 days உங்களுக்கு வந்து ஓப்பனிங் தான் சார். சண்டேலையும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் அதாவது சர்வீஸ் இண்டிகேஷன் கஸ்டமர் கொடுப்போம். சர்வீஸ் டைம் ஆகிடுச்சு சார் வாங்க சார். நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா வந்தவொடனே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களை அப்பாயின்மெண்ட் போட்ட கஸ்டமர் நான் கொடுத்துருவோம் சார். ஒரு கஸ்டமர் வெயிட் பண்ண வேணாம். அப்பாயின்மெண்ட் போட்டார் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜாப் கார்டு கஸ்டமர் அப்பாயின்மெண்ட் போட்ட கஸ்டமர் நாங்கள் போட்டு நாங்கள் கஸ்டமர் அனுப்பி விட்டுருவோம். அதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் 1 hour எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் இருக்குது சார். கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணவே தேவையில்லை சார். போனோம் கொஞ்சம் வண்டி அர்ஜென்ட்டாக பண்ணாருனாக்கா 1 hour எக்ஸ்பிரஸ் சர்வீஸில் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி சண்டேஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது சார். எந்த நாள் லீவ் கிடையாது. காலையில் மார்னிங்லேருந்து ஈவினிங் 7 o'clock முடியும் ஷோரூம் ஓப்பன் தான். சண்டேஸும் உங்களுக்கு ஓப்பனிங் தான். சர்வீஸை பற்றி ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சார். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ரங்கா டிவிஎஸ் வந்துட்டு உங்களோட ஸ்டாஃப்ஸ்
எல்லாம் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சார். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து சேலம்ல வந்து பார்த்துட்டு இருப்பாங்க சார். ஏன்னா மல்லூர்ல இருக்குது நம்ம ஷோரூம், சேலத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, தமிழ்நாட்டில் வேற இடத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க சார். இப்போ வேற ஊர்ல இருக்கவங்க இங்கே கால் பண்ணி உங்ககிட்ட வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுமா சார்? சார் கண்டிப்பாக பண்ண முடியும் சார். நம்ம எங்கேருந்து எந்த ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு இது பண்ணாங்கனாலும் நம்ம இங்கேருந்து வண்டி கொடுக்க முடியும். ரெஜிஸ்ட்ரேஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஏரியாவிலையும் பண்ணி கொடுத்துட்டு தான் சார் இருக்கும். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே தந்தாங்க, டைரெக்டாக பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துடலாங்க சார். நம்ம அது எல்லா சப்போர்ட்டும் இங்கேருந்தே பண்ணி கொடுத்துருவோம் சார் நம்மளுக்கு. ஓகேங்க சார். இப்போ நம்ம வெளியில சேலம்ல இருந்து பார்க்குறாங்க இல்லை வெளியூர்ல இருந்து பார்க்குறாங்கன்னா சார், இப்போ ரங்கா டிவிஎஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பெஸ்ட்டாக என்ன நீங்கள் பண்ணி தந்துருக்கீங்க? நம்மளது மற்ற எல்லா இதுலையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நம்மகிட்ட பெஸ்ட் ப்ரைஸ் நம்மளால கோட் பண்ணி கொடுக்க முடியும் சார். ப்ளஸ் அடிஷ்னல் நம்ம ஃபிட்டிங்ஸ்லையோ இல்லை ஹெல்மெட்ஸ் இந்த மாதிரி நம்ம நிறையா ஃப்ரீ கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து எங்கேருந்து இது பண்ணாங்கனாலும் நம்ம பெஸ்ட் ஆஃபர் பண்ணி கொடுக்க முடியும் சார். மற்ற கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நம்மளது பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுக்க முடியும் ப்ரைஸ் எல்லாமே. வியூவர்ஸ், சார் வந்து எல்லா வெஹிக்கல்ஸ்க்கும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீன் அண்ட் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், கால் பண்ணி மேலும் விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து பொங்கல் வரப்போது, தீபாவளி வரப்போது, 2026 வரப்போது, இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஏதாவது வருதுங்களா சார்? சார் இப்போ அது நம்மளுக்கு வந்து டிவிஎஸ்லேருந்து நம்மளுக்கு இது கொடுத்துருப்பாங்க சார், கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஆஃபர்ஸ் ப்ளே பண்ணி நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் சார். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன்னாவே டிவிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஸ்கீம் கொடுப்பாங்க எப்போவுமே. ஸோ அந்த ஸ்கீமில் நம்ம இது பண்ணி கஸ்டமர் எல்லாத்துக்குமே இது பண்ணலாம். ஒரு நேரம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி நல்லா இது பண்ணீங்க சார். இதே மாதிரி வர கஸ்டமருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டாங்க சார். கண்டிப்பாங்க சார். நம்ம இதுவரை நம்ம பசங்களை எல்லாருமே ட்ரெயின்டு ஸ்டாஃப் தான் நம்ம போட்டிருக்கோம் சார். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரைனிங் டிவிஎஸ்லேருந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ்லேயும் சரி, சர்வீஸ்லேயும் சரி. சர்வீஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் நம்மளுக்கு ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேன் பவர் தான் நம்ம எல்லாமே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் சார். ஸோ அதனால் நம்மளுக்கு அட்வைசர் ஆகட்டும், இல்லை டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், ஹெல்பர்ஸ் ஆகட்டும், சர்வீஸ் மேனேஜர்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். சர்வீஸ் சப்போர்ட் எங்ககிட்ட நல்லாவே இருக்கும் சார் நம்மளுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ.